வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா 10 kVA யூடிஎல் சோலாரில் சிக்மா அதாவது கிரிட் எக்ஸ்போர்ட்டிங் சிஸ்டத்தோடு நம்ம சோலார் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து சித்தூரில் தேஜாமூர்த்தி வந்து நம்ம டீலர் இருக்கார், அவர் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்தாருக்காரு. இப்போ இந்த இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேலே வந்து ஒரு பில்டிங்க்கு தேவையான ஷெட்டுக்கு போடலான்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஷீட்டுக்கு ஆகக்கூடிய செலவு வந்து ஒரு 2.5 லட்ச ரூபாய் கிட்ட செலவு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த செலவுக்கு பண்ணக்கூடிய அமௌண்ட்டை இந்த ஸ்ட்ரக்சரு ப்ளஸ் இந்த பேனலை இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு கஸ்டமர் பிளான் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே வந்து பேனலேவும் ஷெட்டு மாதிரி பிளான் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சைட்டில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, பகல் நேரத்தில் உங்களுக்கு லைட்டிங்கே தேவையில்லை. ஏன்னா மேலே பேனலில் இருக்கக்கூடிய லைட்டிங் கேப் மூலமாகவும் அவங்களுக்கு ஃபுல்லாகவே வெளிச்சம் நல்லாவே கிடைக்குது. ஆனால் ஹீட் அதிகமாகவும் இல்லை. பேனல் வந்து டைரெக்டாக இருக்குது, ஹீட் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நாங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியும் பார்த்தாச்சு, அங்கே தான் இருந்தோம் ஒன் டே. அந்த ஹீட் வந்து அதிகமாக இறங்கலை, இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளே வந்து லைட்டாக ஒரு மைல்டான ஒரு வெளிச்சம் இருக்குது. ஃபுல்லாக வெயில் மேலே அடித்தாலும் ஒரு லைட்டாக மைல்டான ஒரு வெளிச்சம் வந்து எப்போயுமே உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ரெண்டாவது வந்து பேனலே வந்து ஃபுல்லாக ரூஃபிங்காக லாக் பண்ணி கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஷெட்டுக்கு ஆகக்கூடிய செலவு ஃபுல்லாகவே மிச்சமாக இருக்குது. இப்போ மேலே வந்து லூம் சோலாரில் 440 வாட்ஸ் பேனல் மொத்தம் 18 பேனல் போட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு ஆஃபீஸ் செட்டப்பு. இங்கே வந்து ஃபுல்லாக பிஎல்டிசி ஃபேன், டிசி லைட்டிங், அதே மாதிரி எல்இடி லைட்ஸ் போட்டு யூஸ் பண்ணுறதுனால பவர் கன்சியூம் வந்து ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கும். ரெண்டாவது வந்து இங்கே வந்து ஹெவி லோடு எக்யூப்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டன் ஏசி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து லைட்டு, ஃபேனு, ஒரு ஃப்ரிட்ஜு, அதாவது ஃப்ரிட்ஜு கூட பிஎல்டிசி கான்செப்டில் ரன் ஆகக்கூடிய ஃப்ரிட்ஜுங்கிறதுனால வெறும் 35 வாட்ஸ் ஃப்ரிட்ஜும் நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. அதுமாதிரி பிஎல்டிசி ஏசி அவைலபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே தற்சார்பு நிலைக்கு மாறி லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டு, பவர் கன்சியூம் இதில் வந்து லேட்டஸ்ட்டாக லோ பவர் கன்சியூம் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் போட்டு இங்கே இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஏன் 10 கிலோவாட்டு சிக்மா கிரிட் எக்ஸ்போர்ட்டிங்கோடு பண்ணி கொடுத்துருக்கோன்னா, இவங்க வந்து பாக்கு மட்டை மூலமாக பாக்கு பிளேட் இருக்குல்ல, பாக்கு மட்டையில் செய்கிற பேப்பர் பிளே, அந்த மட்டை பிளேட்டு, அந்த இதை வந்து இங்கே டையிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டையிங் மிஷின் எப்படின்னா ஹீட்டிங் காயில், அதாவது அதை ஹீட் பண்ணி அதை ப்ரெஷர் கொடுத்து லாக் பண்ணும். இப்போ அந்த டையிங் பம்பிங் வந்து ஆவரேஜாக 3 கிலோவாட் வரைக்கும் லோடு எடுக்குது. அந்த மாதிரி இங்கே 2 மிஷின்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து கமர்ஷியலுக்கு இது பண்ணும்போது, இது இண்டிவிஜுவல் வீட்டுக்கு நடுவில் கமர்ஷியல் லைன் எடுக்கும்போது மேக்ஸிமம் பெர்மிஷன் இந்த மாதிரி இதில் வந்து ப்ராப்ளம் வந்துட்டு இருந்ததுனால இது வந்து எப்படின்னா கிரிட் எக்ஸ்போர்ட்டிங் ஆப்ஷன்ஸோடு போட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் லைன் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே வாங்க, இப்போ மேலே பாருங்கள். ஒவ்வொரு பேனலுக்கும் நடுவுலையும் இன்டர்லாக்கிங் சிஸ்டம், அதாவது ஒரு பேனலுக்கும் நடுவில் சிலிக்கான் ஜெல்லு, அதாவது மெட்டல் பேஸ்ட் போட்டு லாக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வாட்டர் ப்ரூஃப் டேப்பிங் போட்டு லாக் பண்ணி கொடுத்ததுக்கனால மேக்ஸிமம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணுற மாதிரி நம்ம அதை எஃபிஷியன்சி யூஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ரெண்டாவது வாட்டர் லீக்கேஜ் வந்து சுத்தமாக இருக்காது. வாட்டர் டேப்பு அடித்ததுனால அந்த வாட்டர் லீக்கேஜுக்கு டேப்பும் பண்ணியிருக்கோம். அதனால் வாட்டர் சுத்தமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ரெண்டாவது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக சித்தூர் சைடெலாம் ஃப்ளட்டு இதெல்லாம் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி இது இருந்துச்சு. அந்த டைமிங்கில் கூட இந்த ஷெட்டில் ஒரு சொட்டு வாட்டர் கூட உள்ள லீக்கேஜ் கிடையாது. இப்போ இந்த சைடில் வந்து ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் மட்டும் முருங்கை மரம், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ஷேடோ விடாத அளவுக்கு ஃபுல் எஃபிஷியன்சியோட ஒர்க் ஆகுது. அதனுடைய இமேஜ் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இன்வெர்ட்ரு ப்ளஸ் இந்த மாதிரி முழுக்க தற்சார்பு நிலைக்கு மாறின ஒரு வீடு. அதாவது சொல்லப்போனால் இது வந்து ஒரு ஆஃபீஸு. அந்த ஆஃபீஸ் ஒர்க் செட்டப்ஸ் வந்து ஃபுல்லாகவே நம்மளால் இன்ஸ்டாலேஷனோட பண்ணி கொடுக்க முடியும். உங்களுக்கு சித்தூர் சைடு ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து என்கொயரிஸ் வேணும்னா கீழே காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இவர் விஜயவாடா, விசாகப்பட்டினம் வரைக்கும் நம்ம டீலர் தான் ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. வேலூர் அண்ட் தமிழ்நாடு சைடில் வர என்கொயரிஸ் வந்து 7601023332 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டிலும் நம்மளுடைய டீலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்காங்க. அதேமாதிரி தமிழ்நாட்டில் வேறு எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு வேணும்னு சொல்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமு. அந்த ஏரியா டிஸ்ட்ரிக்ட் உரிய டீலர் உரிய காண்டாக்ட் நம்பர் தரேன். அவங்களுடைய சைட்டுக்கு நேராக போய் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ராடக்ட் வந்து பேனல் ப்ரைஸஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ரெண்டாவது ஆன் கிரிட்டில் வந்து கவர்மெண்ட் வந்து யூனிட் டு யூனிட்லெஸ் கான்செப்ட் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் மேக்ஸிமம் ஆன் கிரிடும் நல்லா ரீச் ஆகிட்டு இருக்கு. இப்போ கஸ்டமர் வந்து ஒரு
100 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாருன்னா பகலில் ஒரு 10 யூனிட் யூஸ் பண்ணிவிட்டு மீதி 90 யூனிட் சிபிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுவார். அதை நீங்கள் நைட்டு எடுத்தும் யூஸ் பண்ணிக்கலாம். யூனிட் டு யூனிட்லெஸ் கான்செப்ட் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஒரு 2 மாதத்துக்கு வந்து நீங்கள் ஒரு 500 யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, நீங்கள் நைட்டு பகலுமா சேர்ந்து மொத்தம் 500 யூனிட் கன்சியூம் பண்ணுறீங்கன்னா யூனிட் டு யூனிட் லெஸ் பண்ணிவிட்டு உங்கள் பில் மேக்ஸிமம் 0 பண்ண முடியும். ஆன்கிரிட் சோலார் சிஸ்டம் போட்டு பில்லை 0 பண்ணி கொடுக்குற சிஸ்டமும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் வந்து சோலார் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். ஆன்கிரிடு வந்து நீங்கள் பண்ணுற பிளான் இருந்துச்சுன்னா கஸ்டமர் ஸ்பாட்டுக்கு டீலரை வர வச்சு உங்களுடைய லோடு கால்குலேஷன், உங்களுடைய பில்லிங் அமௌண்ட் எவ்வளோ வருது, அந்த ஆவரேஜ் கால்குலேஷன்லாம் தெளிவாக கேட்டுட்டு அதனுடைய லோட் கால்குலேஷன் எடுத்துகிட்டு உங்களுக்கு இன்ஸ்டாலேஷனோட வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.